கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ நறுக்கி நமக்கு பால் காளான் வந்திருக்கு. இதை வந்து ப்ராசஸிங், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பரிபக்குவ திறன், இது எப்படி ப்ராசஸிங் ஆகுது, டார்க் ரூமு, அடுத்து வந்து growth ரூமு அப்படின்ற மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்றதை நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம இப்ப பரிப்புத்திறன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு காளான் வந்து அதிகபட்சம் பரிப்புத்திறன் பாத்தீங்கன்னா 100 கிராமுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதாவது வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கும், முத்துன வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி நீங்க இந்த காளான் வளர்ப்புல பால் காளானை வந்து 100 கிராமுக்குள்ள இருக்கிற மாதிரி பறிச்சீங்கன்னா இந்த காளான் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். அதாவது சாஃப்டா இருக்கும், ஹேண்ட்லிங் பண்றது ஈஸியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், சீக்கிரம் வெந்துரும். முக்கியமானது இதோட சத்துக்கள் வந்து வீரியமான, அதாவது இளந்தாரி பிள்ளைகளுக்கு தான் வீரியம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இளந்தாரியான ஒரு காளான் அப்படின்றது தான். இதே இது முத்துன காளான் எப்படி இருக்குன்னா இந்த சைஸ்ல இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரெண்ட் இதுதான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது 100 கிராம் உள்ள இருக்கிற காளான், இது வந்து 200 கிராம தாண்டின காளான். இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம தாண்டும் இந்த ஒரு மட்டும். இது வந்து 60ல இருந்து 80 கிராமுக்குள்ள இருக்கும். ஸோ இது பரிப்புத்திறன், இது இந்த அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும், வேக வைக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து மடிக்கிற திறன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பறிக்காதீங்க, 200 கிராமுக்கு மேல போன விட்டு பறிக்காதீங்க, 100 கிராமுக்குள்ள இருந்து பறிக்கிறதுக்கு வழிமுறைகளை பார்த்துக்கோங்க. அதுவும் இதுல வந்து எதுவுமே கழிவுன்றது எதுவுமே கிடையாது. அது நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இதுல வந்து சிம்பிளா வந்து அந்த மணல், அவித்த மணல் அப்படின்றதுல ஒரு கான்செப்ட்ல இருந்து உருவாக்கக்கூடியதான் இந்த பால் காளான். இதை வந்து லைட்டா அந்த மணல் மட்டும் ஒட்டி இருக்கும், நறுக்கும் போது பார்த்து நறுக்க அந்த மணலை மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா இதுல எல்லாமே சாப்பிடக்கூடிய இதுதான். இதுல வந்து கழிவுன்னு சொல்லி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரியான காளான்கள்ல இருந்து வர்ற அந்த மணல், அதாவது கரம மண்ணை அவிச்சு அதில் கால்சியம் கார்பனேட் கலந்து அந்த பால் காளானுடைய பெட்டை வந்து 2ஆ நறுக்கி அதில் வந்து கேசிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து உருவாகக்கூடியதான் இந்த பால் காளான்ற ஒரு கான்செப்ட். இதுல அந்த மணல் ஒட்டி இருக்கும், அந்த மணலை மட்டும் நீட்டா எடுத்து விடுது, அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம், வேலையா தான் இருக்கும். இது வந்து அவ்வளவு சிம்பிளான ஒரு வேலை. இதுல வந்து இது வந்து வேஸ்டானது, அதாவது வேஸ்ட்ன்னு சொல்றதை விட இதுல மணல் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். இதை வந்து காய வச்சு அதை வந்து மணலை ஊத்தினா ஈஸியா உதிர்ந்து வெளியே வந்துடும். அந்த காய வச்ச ட்ரை காளானை எடுத்து, பால் காளானை எடுத்து அரைச்சு பவுடர் ஆக்கி நம்ம காளான் சூப் பவுடரு, காளான் பால் பவுடரு, காளான் இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய், ஜாமு, அந்த மாதிரியான ஒரு வேல்யூ அடிஷனுக்கு இந்த கழிவுகளை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். இதே மாதிரி சிப்பி காளான் மாதிரி தான், அதுல இருக்கிற காளான் கழிவை வந்து எப்படி கால்நடைகளுக்கு கலப்பத்தி நம்ம பயன்படுத்துறோமோ அதே மாதிரி பால் காளான்ல இருந்து வர்ற கடைசி கழிவை மண்புழு உரத்துக்கு கன்வெர்ட் பண்ணி மரங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த பால் காளான்ல இருந்து நம்ம கொண்டு வர்றதான் விஷயம். இதுவும் வழக்கம் போலதான், நம்ம சிப்பி காளானுக்கு விதைப்போம்ல அதே மாதிரி விதைக்கிறோம். ஃபுல்லா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி முடிச்ச உடனேயும் இதை வந்து 2ஆ கட் பண்றோம். 2ஆ கட் பண்ணி எடுத்து பிளந்து வச்சு அதுல கரம்ப மண்ணு பிளஸ் நல்லா கம்ப்ளீட்டா அவிச்சிருங்க. கரம்ப மண்ணை வந்து கரம்ப மண்ணில் இருக்கிற அந்த ஃபங்கஸ், பேட் ஃபங்கஸ், கிருமிகள், இது எல்லாமே அழிகிற வரைக்கும் நல்லா அவிச்சு 80% ராத்தல் அழுத்தத்துல முடிஞ்ச ஆட்டோகுலோ மிஷின்ல போட்டாவீங்க, இல்லாட்டி இட்லியை வைக்கிற மாதிரி நல்லா ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா அவிச்சிருங்க. அதுல இருக்கிற பேட் ஃபங்கஸும் கிருமிகளும் இறந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து 1 கிலோ கரம்ப மண்ணுக்கு 100 கிராம் கால்சியம் பவுடர், கால்சியம் கார்பனேட் சொல்லுவாங்க, அந்த பவுடரை வந்து கலந்து அதை வந்து கேசிங் கலவையாக பயன்படுத்தி இந்த 2ஆக பிளந்து வச்ச இந்த பெட்ல வந்து மேல தடவி வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், அதற்குண்டான மாய்ச்சர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான இதற்குண்டான காளான் குடில் அமைப்பு முறையே வந்து வேற மாதிரி. இது வந்து அதை நம்ம என்னன்றது இப்ப நம்ம டீட்டெயில்டா நம்ம பிளான்ட்டுக்கே நம்ம என்னன்றதை போய் பார்ப்போம் நம்ம, சரிங்களா? இது வந்து 14க்கு
26 இன்ச் சைஸ் கவர். இதுல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டா வெட்டும் போது 14க்கு 16 14க்கு 16 மாதிரியான சைஸ்ல உங்களுக்கு ஒரு பெட் வந்து 2 பெட்டாக மாறும். இந்த பெட்ல இருந்து அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோ காளான் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பால் காளான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் சரியான முறையில மெயின்டைன் பண்றதை வச்சுதான் பால் காளானுடைய growth கூடும் அல்லது குறையும். பால் காளானை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 30 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் 1. அந்த வெப்பத்துல இந்த காளான் வராது. வெப்பத்தினால் உருவாகக்கூடிய வெக்கையின் மூலியமாகத்தான் இந்த காளான் வளரும். நேர் ஆப்போசிட், சிப்பி காளானுக்கும் பட்டன் காளானுக்கும் நேர் ஆப்போசிட் தான் இந்த பால் காளான் வளரும். அது வந்து கூலிங்ல வளரும். சிப்பி காளானும் பட்டன் காளானும் கூலிங்ல வளரும். பட் அது நேர் ஆப்போசிட், இது வந்து வெக்கையில வளரும். சோ அந்த வெக்கை வந்து 30 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் 1ல இருந்துச்சுன்னா இதோட growth கண்டிஷன் நல்லா இருக்கும். மாய்ச்சரைசேஷன் அதே 80%. காற்றின் ஈரப்பதம் வந்து பாத்தீங்கன்னா 80% இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 10 கிராம் 10% இருந்துச்சு அப்படின்னா இதோட growth கண்டிஷன் நல்லா இருக்கும். காளான் குடிலுக்குள்ள, அதாவது பால் காளான் ஷெட்டுக்குள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லாத லெவலுக்கு பாத்துக்கிறதுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப முக்கியம். ரொம்ப வெக்கையும் இருந்துடக்கூடாது, ரொம்ப மாய்ச்சரைசேஷன் இருந்துடக்கூடாது. இருந்துச்சுன்னா மொட்டு கருகும், மொட்டு கலர் மாறும், மொட்டு ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அழகான ஈல்டு, தரமான ஈல்டு, சுவையான ஈல்டு, நம்ம எதிர்பார்த்த ஈல்டு எதிர்பார்க்கிற டைமிங்ல கிடைக்கணும் அப்படின்னா தொழிலை நேர்த்தியான முறையில செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும். தொழிலை கத்துக்கிறது விஷயம் கிடையாது, தொழில இருக்கிற நுணுக்கங்களை கத்துக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்றத இந்த பதிவின் மூலம் உங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதோட முக்கியமானது, வாங்க நம்ம பால் காளான் பண்ணைக்குண்டான ரன்னர் ஷெட், டார்க் ரூமுக்கும் growth செட், அந்த ஃப்ரூட்டிங் சேம்பர் ஷெட்டுக்கும் நம்ம இப்ப போய் நன்றத போய் ஒரு விசிட் பார்ப்போம். தேங்க்யூ.